ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மலையாளத்துல வந்த துண்டுன்ற ஒரு படத்தை தான். படம் சும்மா தாறு மாறா இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளாம் பரிச்சையால பிட் அடிக்க துண்டு சீட்டு யூஸ் பண்ணுவாங்களே, அதை பத்தின ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோ என்னன்னா ஒரு கான்ஸ்டபிளா கேரளாவில் இருக்கிற ஒரு வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யறாப்புல. தலைவனுக்கு 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. அப்படிப்பட்ட நம்ம ஹீரோ தன்னோட ப்ரொமோஷனுக்கோசரம் ஒரு எக்ஸாம் எழுதுவாரு. அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்றதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை, வாழ்க்கையிலையும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி மாத்தி மாத்தி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணி அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொமோஷன்ன்றதை எப்படி வாங்குறாருன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம். சரி வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோட புள்ள படிக்கிற ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் நடக்கும் போல. உடனே டீச்சருங்க எல்லாம் கொஸ்டின் பேப்பரை தூக்கி கிளாஸ் ரூம் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோட புள்ள மட்டும் இன்னும் கிளாஸுக்குள்ள வரல. மற்றவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கேமராவை நம்ம ஹீரோட புள்ள பக்கம் திரும்புவாங்க பாருங்க. பைபிளுக்கு மியூசிக் டோன்லாம் போட்டு பார்க்க அப்படியே வேற லெவல் அப்படின்ற மாதிரி காமிக்குவாங்க. அந்த மியூசிக் கேட்டீங்கன்னா நீங்களே அப்படிதான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அந்த மியூசிக் இருக்கும். அப்படியே அவனும் கிளாஸ் ரூமுக்குள்ள வரான். வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா ஒவ்வொரு பொருளா கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போய் மேஜில உட்காரான். அப்படி உட்கார்ந்ததும் எல்லாரும் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு டீச்சருக்கு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாம் படிச்சுட்டு வந்து தான் எழுதுவாங்கன்னு நினைச்சா அதுதான் கிடையாது. கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையை பிட்டு வச்சிருக்காங்க. பசங்க பொண்ணுக்குன்னு எல்லாருமே பிட்டு. கிட்டத்தட்ட யாருமே படிச்சிருவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிட்டாவே அங்க குமிஞ்சு கிடக்குது. டீச்சர் எப்படியோ கண்டுபிடிக்கல. ஆனா இது எல்லாம் நினைச்சதுன்னா அதுதான் கிடையாது. ஒரு பையன் எந்திரிச்சு மிஸ் பேப்பர் அப்படின்னு கேட்க டீச்சரும் வராங்க. வந்து பேப்பரை கொடுத்துட்டு திரும்பி போகும்போது நம்ம ஹீரோட புள்ள உக்காந்துட்டு இருக்கிற அந்த டேபிள் மேல ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் நம்ம ஹீரோட புள்ளையே தான். உடனே தெரியாம கை தட்டி கீழே விழுந்து போயிடும். கீழே விழுந்து தண்ணி எல்லாம் கீழே சிந்தி இருந்தா பரவாயில்ல. ஆனா ஒரு போட்டு தண்ணி கூட வரல. தண்ணி வராத மாதிரி நம்ம ஹீரோட புள்ள அடைச்சு வச்சிருக்கான். ஏன்னா மூடியில பிட்டு. இதை உடனே பிரின்சிபலுக்கு சொல்றாங்க. பிரின்சிபல் ஹீரோவுக்கு கால் பண்ண ஆன் டியூட்டியில இருக்கான். உடனே எஸ்ஐ கூப்பிட்டு பாரு உள்ள யாரோ போன் அடிக்குது அப்படின்ட்டு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. ஹீரோ முகம் பார்க்கவே அப்பாவியே இருக்கும். உள்ள யாரையோ விசாரிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து போன் எடுத்து பேசணும். இந்த மாதிரி அர்ஜென்ட்டா வர சொல்றாங்க, நான் போகணும் சார் அப்படின்னு சொல்ல சரி நீ போ, அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோக்காரனையும் ஆட்டோவையும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு அப்படியே நீ கிளம்பிடுற அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆட்டோக்காரனை கூட்டிக்கிட்டு போறாங்க. ஆட்டோக்காரன் ஆட்டோக்குள்ள யார டேய் எங்கடா யார தண்ணியை போட வேண்டியது வண்டி ஓட்ட வேண்டியது இப்ப மாட்ட வேண்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஆட்டோக்குள்ள ஏறி ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாப்புல. ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடி யார் வராங்கன்னு பார்க்காம ஒரே முறுக்கு முன்னாடி வந்தா ஒருத்தவன அங்கேயே ஒரு ஆக்சிடென்ட் பண்றாங்க. காலங்காத்தாலேயே ஒரு சிறப்பான சம்பவத்தை நம்ம அங்க செஞ்சிடாப்புல. உடனே ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஐ கூப்பிட்டு இந்த மாதிரி அங்க பாரு என்ன நடந்திருக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க அவன் போய் அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்காம நின்று சிரிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் இந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் ஏதோ ஒரு முன்னுரிமை இருக்கு. ஆனா என்னன்னு ஒன்னும் புரியல. இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு அப்படியே எஸ்ஐ கொண்டு போய் நம்ம ஹீரோட புள்ள படிக்கிற ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு சரி நீ என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்குள்ள போய் பிரின்சிபலை பார்க்க கழுவி ஊத்துறாங்க. உங்க பையனை இப்படிதான் வளர்த்துவீங்களா? இங்க இருக்கிற எல்லா பசங்களும் இவனால கெட்டு போயிடுவாங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இவனை இங்க இருந்து டெர்மினேஷன் பண்ணிடுவோம், வேற ஸ்கூல்ல தான் நீங்க போய் சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ வாயே திறக்கலையே. ஏதோ பேசுங்க பேபி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பேச சரி ஓகே மேடம் இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பிரின்சிபலும் சரி ஓகே இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அங்கிருந்து சீனை கட் பண்ணி அப்படியே ஹாஸ்பிட்டல காமிச்சா அங்க நம்ம ஹீரோவால அடிபட்ட அந்த பையனை பாத்துக்கிறதுக்கு 2 கான்ஸ்டபிள போட்டிருக்காங்க. அவங்க நர்ஸ் கிட்ட விசாரிச்சா நர்ஸ் தெனாவட்ட நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. உடனே நம்ம ஹீரோ கால் பண்றாப்புல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க பாத்துக்கிறேங்க நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர வீட்டுல நம்ம ஹீரோட ஒய்ஃப் டியூஷன் எடுத்துருக்காங்க பசங்களுக்கு. உடனே பையன் கிட்ட என்னடா எக்ஸாம் நல்லா எழுதுனியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு உள்ள வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடு அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள விறுவிறுன்னு போய் சட்டையில எடுத்து மாத்திக்கிட்டு போன் எடுத்து போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பாடை சாப்பிடாம போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட ஒய்ஃபும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு கான்ஸ்டபிள் போன் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அதனால அவர்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அடிபட்ட அந்த குடும்பத்துக்கிட்ட பெட்டிஷன்ல சைன் வாங்குறதுக்கு நம்ம ஹீரோ மேல கேஸ் போறதுக்கு இன்னொருத்தவன் வக்கீல கூட்டிக்கிட்டு அங்க வந்திருப்பான். இவன் யாரும் இல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வில்லனை காமிச்சிருப்பாங்கல்ல அவனோட சித்தப்பா பையன் தான். இவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏதோ முன்விரோதம் போல. மொத்தமா நம்ம ஹீரோவை எப்படி யோசனை காலி பண்ணலாம் அப்படின்றதுதான் இவங்களோட குறிக்கோள் போல. ஆனா என்ன விஷயம் நடந்துச்சுன்றது ஒன்னும் தெரியல. அப்படியே இவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சரக்கு அடிச்சபடி உட்காந்துக்கிட்டு கால் பண்ணி பேசலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. உடனே கால் பண்ணி கேட்கிறாரு சின்ன விஷயம் தான் நாங்க முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் நீ 2 பெக்க போட்டு தூங்கு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா எல்லாம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட பிள்ளைகிட்ட போய் 4 பிள்ளைங்க வந்து படிக்கிற இடம்டா இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச என்னாகுன்னு தெரியுமில்ல அதனால இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பையன்கிட்ட பேசிட்டு சரி வா போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவனை கூட்டுக்கிட்டு போய் சாப்பிட்டு நாளைக்கு சாப்பாடு போட்டு அன்னைக்கு நாள் அப்படியே முடிய அடுத்த நாள்
காலையில விடிஞ்சதுமே நம்ம ஹீரோட ஒய்ஃபும் 500 ரூபா கொடுத்து ஃபாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பெண்ணை வாங்கிட்டு வராங்க. இன்னைக்கு இவனுக்கு பரிசுக்கு இது உதவும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்க இன்னைக்கு 500 ரூபா போயிருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு நம்ம ஹீரோட பிள்ளைய கூட்டிக்கிட்டு அப்படியே ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன வர வச்சிடாதா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாரு. அங்க போனா பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள், சார் அமௌண்ட் தரீங்களே எங்க அப்படின்னு கேட்க, எதுக்குப்பா அமௌண்ட், என்ன மறந்துட்டீங்களா, நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு கேட்டிருந்தீங்களா, தரேன் சொன்னீங்களே எங்க அப்படின்னு கேட்க, சரிப்பா நான் ரெடி பண்ணி தரேன், உள்ள சார் இருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு எஸ்ஐ பார்க்க நம்பாலு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு சார் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. சரி வந்து உட்காரு பேபி, சார் நேற்று இந்த மாதிரி நடந்துடுச்சுல அந்த கேஸ் விஷயமா சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வரும் விசாரிக்கிறதுக்கு, நாம பார்த்துக்கலாம், நாம பார்த்து பண்ணாததா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அங்க இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை சார், அந்த கேஸ் வந்து ரிப்போர்ட் வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி பேபி நீ ஒரு கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வெளியே வந்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த கான்ஸ்டபிள் பேப்பரும் பேனாவும் எடுத்து வைங்க, உடனே நான் வந்துறேன் அப்படின்ட்டு இவரும் பாத்ரூம் சைடு கிளம்ப, அந்த இடத்துல ஹீரோவும் வில்லனும் நேருக்கு நேரு பார்த்துக்குவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ மேல பெட்டிஷன் போறதுக்கு சைன் வாங்க வர வச்சது இந்த வில்லனோட வேலை அப்படின்றது தான் அங்கதான் தெரியுது. நம்ம ஹீரோவும் அந்த கான்ஸ்டபிளும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோ நான் உள்ள வரல, நீங்களே போய் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, ஏன்னா நான் ஆக்சிடென்ட் பண்ணவனும் உள்ளதான் இருக்கான், அவன் என்ன பார்த்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு உங்களை யாருன்னே தெரியாது சார், அடையாளமே தெரியாது, அவன் மயக்கத்தில் தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனா நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ண அந்த பையனோட அம்மா அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான் அப்படின்ற மாதிரி சாபம் விட்டுட்டு இருப்பாங்க. அதே சமயம் பக்கத்தால இன்னொரு பேஷண்ட் கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவால எழுதவே முடியாது, ஏன்னா தன்னை தானே சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால, சார் இந்தாங்க பேடை ஓடிங்க, நீங்களே ரிப்போர்ட் எழுதுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கீழே போக 2 பேர் தம் அடிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்டான்னு கிளம்பி போக நம்மளாலே அங்க சிகரெட் தான் அடிக்க போறோம். உடனே சிகரெட் பத்த வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க, சார் ரிப்போர்ட் வாங்கி வச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டைம்ல வில்லனோட சித்தப்பா பையன் அந்த பெட்டிஷன்ல கையெழுத்து வாங்குறதுக்கு வக்கீல கூட்டிட்டு வந்திருப்பான்ல, அவன் வந்து ஹை பேபி சார் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவம் ஞாபகத்து வருது. அது அவர் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதே நினைப்புல இவரு பைக்கை கொண்டு போய் நாய் மேல விட்டுறாரு. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. பின்னாடி உட்காந்து அந்த கான்ஸ்டபிளுக்கு செம அடி, கை வேற உடஞ்சிருக்க மாட்டேங்குது. அவரை கூட்டிட்டு போய் அப்படியே ட்ரிப்ஸ் இறக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மாத்திரை மட்டும் கொடுத்துருங்க இந்த ட்ரிப்ஸ் முன்னாடி அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. கான்ஸ்டபிளும் நீங்க அந்த நாயை பார்க்கவே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கா போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல பாசமா வளர்த்தன ஒரு போலீஸ் டாக் இறந்து போயிருக்கும். அதுக்கு எல்லாரும் இரங்கல் தெரிவிக்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்த வில்லனோட சித்தப்பா பையனும் வாய் வச்சுட்டு கம்முன்னு இல்லாம இவங்க அப்பன் செத்து இருந்தா இந்த மாதிரி தான் கூட்டு வச்சு அழுதுட்டு பானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோட காதலி விழுது. அப்படியே நம்ம ஹீரோ இதான் பாக்குறோம். பிளாஷ்பேக்கை முடிச்சு நம்ம ஹீரோவும் அந்த கான்ஸ்டபிளும் வீட்டுக்கு போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்டேஷனுக்கு வர ஸ்டேஷன் ஃபுல்லா அலங்கரிக்கப்பட்டு ஏதோ விசேஷம் மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோ உள்ள போறான். போய் எஸ்ஐ மீட் பண்ணிட்டு இருக்க, பக்கத்தால வில்லனும் இருக்கான். எனக்கு 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, சார் நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, ஏற்கனவே 2 கான்ஸ்டபிள் லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட லீவை கேன்சல் பண்ண பாக்குறான். சரி பேபி நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு எஸ்ஐயும் சொல்ல நம்ம ஹீரோ வெளியே போறான். வெளியே நம்ம ஹீரோ இன்னொரு கான்ஸ்டபிளோட சேர்ந்து வேஸ்டான பொருள்லாம் தூக்கி போற இடத்துல நின்றுக்கிறாங்க. அங்க தேவையான பொருள் தேவையில்லாத பொருள்லாம் இவன் ஏத்திக்கிறான் வண்டியில. இன்னும் கொஞ்சம் பொருள் மட்டும் மீதி இருக்கு, இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன், கொண்டு போய் நீங்க எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயம் சரி இப்ப சரக்கு அடிக்கலாமா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ ஃபங்க்ஷன் கோயில் பூஜை மாதிரி நடந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல சரக்கு அடிக்க போறாங்க. 2 பேரும் சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு வெளியே வர, சார் பூஜை பொருள்லாம் எடுத்து வெளியே வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கூப்பிட, பேபி உன்னதான் கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற சொல்ற, சார் உங்களை தான் கூப்பிடுறாங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஏய் கூட நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் இந்த பூவெல்லாம் எடுத்துக்கிறாரு. இந்த மூட்டை தூக்கி வை பேபி அப்படின்னு சொல்ல நம்பாலும் மூட்டை பிடிச்சி தூக்குறான். மப்புல இருக்கிற அந்த வேகத்துல உடனே கீழே போட்டு உடைக்கிறான். அந்த இடத்துல அந்த ஹெட் கான்ஸ்டபிளும் வந்து இவங்ககிட்டலாம் என்னதுக்கு இந்த வேலையை சொன்னீங்க, இவனுக்கு ஒரு வேலையும் உருப்படியா செய்ய தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோவை திட்டுறான். ஏய் முடிஞ்சா நீ வந்து புடுங்கடா பொறுக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை திட்டிடுறான். என்னதான் இருந்தாலும் உன்னோட மேலதிகாரி இப்படி திட்டலாமா அப்படின்ட்டு எஸ்ஐ கூப்பிட்டு வச்சு பேசுறாப்புல, ஒரே ஒரு மன்னிப்பு அவங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அந்த சரக்கு அடிச்ச கான்ஸ்டபிளும் உட்காந்து பேசிட்டு இருக்க, சார் நான் அந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன், நீங்க ரெடி பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, யார் உனக்காகவா இல்ல அவனுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேருக்கு ஒசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சரி நான் உடனே அவரை வர சொல்றேன் அப்படின்ட்டு அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஆளை வர சொல்றாங்க. அவரும் வந்துடுறாரு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் விளக்கமா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்து கிரவுண்ட் டெஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி ஒன்று கூப்பிடுவாங்க, நீ வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் டெஸ்ட்லையும் பாஸ் ஆகிறப்பல அடுத்தது வெப்பன் டெஸ்ட் அப்படின்ட்டு மரக்குச்சியில எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தான் வெப்பன் இருக்கும், இதில் எதுக்கு இந்த பேர் இருக்கு அப்படின்றத நீ கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா 2வது டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வெப்பன் டெஸ்ட்டுக்கு வராங்க, எதுக்கு எந்த பேரும் தெரியாம ஃபெயில் ஆகி போறாங்க. இதில் நம்ம 2-3 பேர் தான் நம்ம ஹீரோ உட்பட பாஸ் ஆகியிருக்காங்க. கடைசியா ரிட்டன் எக்ஸாம் இது 2 விட்டா நடக்கும், காலையிலையும் மதியமும். இதில் நீ முடிஞ்ச படி இல்லைன்னா பிட்டு தூக்கிட்டு போயிரு. மேக்சிமம் எல்லாரும் பிட்டு தூக்கி பாஸ் ஆனவங்க தான். இவங்க சரியா பாரு, இவரே புக்கை வச்சு எழுதி தான் பாஸ் ஆனாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ
எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்கூல்ல எழுதும் போது ரொம்ப பயப்படுவேன், இங்கேயா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னால முடியுண்டா அப்படின்ட்டு கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோவை ஒப்பேற்றி வர்றாரு. அடுத்த நாள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது 10 மணிக்கு. அதுக்குள்ள ஹாலுக்குள்ள போகணும். இவரும் போறாரு. அந்த நாய்க்காக கதறி கதறி அழுதுருப்பார்ல அந்த நாயை வளர்த்த மனுஷன், அவரும் அங்கதான் இருப்பாரு. சார் நம்ம 2 பேரும் ஒரே ஆள் தான், வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் உள்ள உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் சீனை பார்த்தா இந்த வில்லனும் சித்தப்பா பையனும் இன்னைக்கு பேபி எக்ஸாம் எழுதிட்டானா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறாங்க, ஆனா என்னன்னு புரியல. அப்படியே எக்ஸாம் ஹாலுக்குள்ள பார்த்தா எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் படுத்துட்டு இருக்கிறதும் எக்ஸாம தெனாவிட்டா எழுதிட்டு கிடக்குறாங்க. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு உடனே தான் வச்சிருந்த எல்லா பிட்டையும் எடுத்து போட்டு எழுத ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அந்த மொட்டை போலீஸ், சார் எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காப்ல. இவரு அப்படியே தூக்கி போட பக்கத்துல இருக்கிற பிடிச்சிக்கிறாப்ல. அப்படியே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் காலையில் எக்ஸாம நல்லா எழுதிடுறாரு. காலையில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்க அந்த மொட்டை போலீஸ்காரும் வந்துட்டு, என்ன எக்ஸாம் எழுதணும், நல்லாவே நீங்க எழுதல, நீங்க கொடுத்த பிட்டும் அவன் புடுங்கி வச்சுக்கிட்டான், கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி நான் அடுத்த எக்ஸாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அடுத்த எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் உள்ள எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. இதே மாதிரி திருப்பி நம்ம ஆளு பிட்டை வச்சு எழுத ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல இவங்க தேர்வு எழுதுறத செக் பண்றதுக்கோசரம் ஒரு ஸ்குவாட் அமைச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்குவாடு அங்க வருது. அதாவது அந்த வில்லம் பண்ண வேலையே இதுதான். இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது பிட்டு வச்சிருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு செக்கிங் ஸ்குவாடை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்களும் கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோவா அந்த பிட்டை வச்சு எழுதிட்டு இருக்கான்னு அவங்க கண்ணுல நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். டைரக்டா வந்ததுமே நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கிற பிட்டை எடுத்து பார்த்துட்டு, என்னையா இது, போலீஸ்காரனா இருந்துகிட்டு இந்த மாதிரி செயலை நீ பண்ணலாமா, லாவுக்கு உட்பட்டு நீ இந்த மாதிரி நடக்காம இருந்தது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. உடனே நியூஸ் சேனல் எல்லாம் நியூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுல பார்த்தா நம்ம ஹீரோவோட புள்ள அப்படியே நியூஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் எக்ஸாம்ல இத்தனை பேர் பிட்டு எழுதி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவோட முகத்தை காமிக்க அப்படியே பதறி போறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவை தூக்கி போலீஸ் அகாடமி அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அதாவது காவலர் பயிற்சி பள்ளி இருக்கும்ல, அந்த மாதிரியான இடம். அங்க போறாப்புல நம்ம ஹீரோ அங்க ஆரை கிட்ட சைன் வாங்கிட்டு நம்ம ஹீரோ இருக்க வேண்டிய இடத்த இன்னொருத்த காமிக்க வராரு. என்ன நீங்களாம் சரக்குலாம் அடிப்பீங்களா அப்படின்னு கேட்க, எப்பயாவது டைம், இதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இந்த பெட்டு தான் உங்களுக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ ஓட விட்டு ஒடியார விட்டுன்னு நம்ம ஹீரோவுக்கு கால் வலி தான் வருது. அப்படியே குளிக்கிற இடம் பார்த்தா எல்லாரும் அப்படியே ஒன்னா மண்டு ஊத்துறாங்க. எப்படி இருந்தானா இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு கால் பண்றாரு. ஆனா வீட்டுல அட்டன் பண்ணவே மாட்டாங்க. உடனே அந்த மொட்டை போலீஸ் வந்து, சார் இங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எங்கன்னு பார்த்தா சரக்கு அடிக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி தான் சரக்கு நாங்க ஒளி வச்சு தான் எடுத்து வந்திருக்கோம்னு சூக்குள்ள ஒளி வச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஓ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஊத்தி சரக்கு குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சரக்கு பாட்டில சுத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்க, 5 பைசாக்கு பிரியாணி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். நாளைக்கு தான் என் ஃப்ரெண்டு கடை ஓபன் பண்றான், நாங்க கொடுத்த ஐடியா தான், எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, 25 பிரியாணி ஆகினா போதும், சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள் கடையும் ஓபன் பண்றாங்க. ஆனா கடை சுத்தி பொதுமக்கள் ஓட்டமா வந்திருக்காங்க. 5 பைசா அப்படியே அள்ளிட்டு வந்து நிக்கிறான்னு சொல்லி ஆகணும். இத்தனை பேருக்கு எங்கிருந்தையா 5 பைசா கிடைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த கூட்டத்தை அடக்க ஆர்மி கேம்ப்ல இருந்து போலீஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் வருது. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே விறுவிறுன்னு ரெடி ஆகி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வேன்ல ஏறி அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்க கிட்டத்தட்ட பக்கத்தால நெருங்கிடுவாங்க. இவங்களோட மேலதிகாரி எந்திரிச்சு, என்னோட அனுமதி இல்லாம யாரும் பொதுமக்கள் மேல கை வைக்க கூடாது, கூட்டத்தை அடக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு இருக்க அந்த வேன் வேகத்தடையில ஏறி இறங்கும் போது நம்ம மொட்டை போலீஸ் கையில ஸ்மோக் லாஞ்ச கன் இருக்கும். அந்த கன்னுல கைப்பட்டு ட்ரிகர் ஆகி அப்படியே ஸ்மோக் வேன் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. உடனே இந்த நியூஸ் ஹைலைட்ல போகுது, மக்களை அடக்க வந்த போலீஸ்காரரே இப்ப மக்கள் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஆரை கூப்பிட்டு வச்சு நம்ம மொட்டை போலீஸ்காரனை திட்டுன்னு திட்டுறான். என்ன ஸ்கூல்ல சுற்றுலா பயணம் போறேன்னு நினைப்பா, இங்க இருக்கிறதுக்கு நீ லாக்கியே கிடையாது, இனிமே நாய் கூட போய் கடை அப்படின்னு சொல்லி போலீஸ் டாக்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மொட்டை போலீஸும் அந்த இடத்துக்கு போறாரு. அங்க அவருக்குன்னு ஒரு நாயை கொடுக்குறாங்க. இப்ப அவரு ஏற்கனவே வளர்த்து செத்து போன அந்த நாயோட ஞாபகமும் வருது. அப்படியே ஒரு நாயும் பாத்துக்கிறாரு. அங்க நம்ம ஹீரோவும் போறாரு. இந்த மாதிரி உங்களோட பழைய நாய் இறந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லதான் தெரியுது ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்றத. உடனே பிளாஷ்பேக் போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோவும் அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்க, வில்லனோட சித்தப்பா பையன் அப்படியே சுகத்துல யூரின் அடிச்சிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அவன் மேல பெட்டி கேஸும் போட்டு இந்த மாதிரி ஃபைன் கட்டிரு அப்படின்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இவனும் ஃபைன் கட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ மொபைலை வாங்கி வச்சுக்கிறான். அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு கிரீஸ்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறான் செல்லில். அப்படியே அவன் செல்லை வாங்கி வச்சுட்டு வெளியே போய் உட்காரு நான் கோப்பறேன்ட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்கார வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல வில்லன் வரான். என்னடா எப்பதான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, வில்லனும் உள்ள வந்துட்டு, சார் அவன் என்னோட கசின் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, மொபைல் கொடுங்க அப்படின்னு சொல்ல,
சொல்ல உன் கசினா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நக்கலா சொல்றான். ஆனா இதோடைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எடுத்த வீடியோ எப்படியோ நெட்ல வைரல் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஊருக்கார பசங்களாம் வில்லனையும் அவனோட சித்தப்பா பையன் 2 பேத்தையும் பிடிச்சி வச்சு இவன் யூரின் கழிச்ச இடத்த கழுவ சொல்லி இது பண்ணிருக்கானுங்க. அதுவும் வீடியோ எடுத்து வேற போட்டிருக்கானுங்க. இந்த ஒரு சம்பவத்தினாலதான் நம்ம ஹீரோ மேல கொலை வெறியில இருக்கானுங்க இந்த வில்லனும் அவனோட சித்தப்பா பையனும். இந்த விஷயத்தை பத்தி ஹீரோவும் மொட்டை போலீஸும் பேசிட்டு இருக்க அந்த இடத்துல டாகுக்கான மேலதிகாரி வராரு. அங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஷன்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கான், உடனே டாகை கூட்டிக்கிட்டு அங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த டாகை வச்சுட்டு இருக்கிறவரு என்னோட ஜீப் இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு, உங்க ஜீப் எனக்கு ஓட்ட தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே மொட்டை போலீஸ் சார் பேபி சாருக்கு ஜீப் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காமிட்ட நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போறாங்க. திருப்பியும் நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டுட்டு இருக்க இந்த மாதிரி சிகரெட் அடிக்க லைட்டர் வாங்கிட்டு அந்த பக்கம் போய் பத்த வச்சிருக்கான், உடனே வெடிச்சிருக்கு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கவே உள்ள எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபாரன்சிக் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த இடம்ன்றத காமி, அது மட்டும் இல்லாம கூட்டம் வெளியே இருக்கு, அதை முடிஞ்ச அளவுக்கு சமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் கான்ஸ்டபிளை அமுச்சு வைக்க வில்லனும் வெளியே போறான். அவங்களும் கத்திக்கிட்டு இருக்க ஒருத்தனை பிடிச்சி தள்ளி விட்டுறான் அவன் ஓனான்னு தெரியாம. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு கான்ஸ்டபிளுக்கு நம்ம ஹீரோட ஒய்ஃப் கால் பண்ணி 2 பொண்ணுங்க வந்தாங்களே கேஸ் கொடுக்கறதுக்கு, அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க அவங்களுக்காக தான் போன் பண்ணீங்களா இல்ல பேபிக்காக கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவரும் அங்கேயே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போனை கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல டாகை கூட்டிட்டு கொண்டு போய் கேம்ப்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு டாகை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவியை பார்த்துட்டு அப்படியே கேம்புக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போறாப்ல. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்து போகுது. இவரு அவரோட மனைவியை பார்க்க உள்ள போக நம்ம ஹீரோ வளர்த்துற டாகு இந்த டாகை பார்க்கன்னு பண்ணக்கூடாத வேலையை இந்த டாகு இந்த போலீஸ் டாகுக்கு பண்ணிடுது. உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்து மிரண்டு போறோம். அன்னைக்கு நைட்டு மொட்டை போலீஸும் நம்ம ஹீரோவும் தனியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொட்டை போலீஸும் சார் அது டிஎஸ்பி, அது வேற நீங்க ரேப் பண்ணிருக்குன்னு சொல்றீங்க, ஒருவேளை அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா உங்க வேலையை போயிடும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இப்ப இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்தால இன்னொருத்தர் இன்னும் 60 நாள்ல அது தாயாயிரும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இவங்க 2 பேரும் ரகசியமா பேசின விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போச்சேன்ட்டு சொல்லிட்டு அப்படியே எதுவும் சொல்லிடாதீங்க, யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அப்படியே கூட்டிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. நைட்டு என்னமோ அவரு எதுவும் சொல்லல, ஆனா மொட்டை போலீஸா இருக்கிற அவரு தூக்கத்துல எல்லாத்தையும் உளறி கொட்டுறாரு. அங்க ஆர்மி கேம்ப்ல இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. ஆரை கூட்டு வச்சு நம்ம ஹீரோவை ஏறுன்னு ஏறான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த டாக அப்படின்ட்டு, உனக்கு வேலைலாம் கிடையாது வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, சரி கொஞ்ச நேரத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போகாதீங்க, கிளினிக் கூட்டிட்டு போய் பாருங்க என்ன பண்றதுன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரையும் சொல்லிடுறான். உடனே கிளினிக் கூட்டிட்டு போறாங்க. கிளினிக் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததுல அது பிரெக்னன்ட் ஆகல அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு அப்பதான் மூச்சே வருதுன்னு சொல்லலாம். அன்னைக்கு சாயந்தரமே ஹாரை மொட்டை அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு போய் ரீஜாயினிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நாளைக்கு போய் ஜாயின் பண்றீங்களா சார் அப்படின்ட்டு மொட்டையும் கேட்கறான். ஆமா நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்தி மறியல் நடக்குது. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஊனமோட்டோ வர கீழே தள்ளி விட்ட அந்த போலீஸை சஸ்பெண்ட் செய்யணும் இல்லைன்னா ரிசைன் பண்ண செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. உடனே அவங்கள சுத்தி ஒரு மேலதிகாரி வராங்க. பரபரன்னு வந்துட்டு என்னையா பண்ணி வச்சு தொலைச்சிங்க, எனக்கு பிரஷர் இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தா இனிமே நீ வீட்டுக்கு போய் தொம்பு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டரை அடிக்கிறாங்க. அதே சமயம் வில்லன் வெளியே போக நம்ம ஹீரோ உள்ள வரன்னு அப்படியே நேருக்கு நேரு பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சபடி இருப்பாப்புல. இந்த வேலையை பண்ணதே நம்ம ஹீரோ தான். ஏன்னா இந்த மாதிரி நீ பண்ணு ஒரு போராட்டம் பண்ணினா அவனை சஸ்பென்ஸே பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவே கொடுத்துருக்கிறது நம்ம ஹீரோ தான். அப்படியே அங்கிருந்து சீனை கட் பண்ணி வில்லனோட சித்தப்பா பையன் கிட்ட பார்த்தா அவன் பொண்ணுங்க கிட்ட வலிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறான். பொண்ணுங்க நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். வில்லனும் போய் அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு இல்லைன்னா உன்னையும் தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருது. 2 பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவன் எங்களுக்கு ஆபாச படத்தை காமிச்சு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க அவனோட நம்பரையும் கொடுக்குறாங்க. அந்த நம்பரை போட்டு பார்க்கறாரு அவர் செல்லுல பேலன்ஸ் இல்ல. உடனே நம்ம ஹீரோ அங்க வர அவர் செல்ல வாங்கி போட்டு பார்க்க கிரீஸ்னு ஒரு பேரு. உடனே வில்லனோட சித்தப்பா பையனை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. இப்ப கூட இருக்கிற கான்ஸ்டபிள் நீ கொஞ்சம் பாத்துரு இல்லைன்னா அந்த எக்ஸாம் எழுது, அவன் சஸ்பென்ஷன் முடிஞ்சு வெளியே வந்தானா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் போட போவாங்க. என்னங்க எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போக வீட்டுல மித்ரன்ற டாக பாக்குறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோவை நாய் பேபின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த நாய் அந்த வேலையை செஞ்சதுனால நம்ம ஹீரோக்கு ஒரு பட்ட பேரை வச்சுட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட பிள்ளைகிட்ட போய் தனிமையில பேசுறாப்புல இந்த மாதிரி தன்னோட பழைய ஓல்டு கதையெல்லாம் தன்னோட பையன்கிட்ட சொல்றாங்க. கடைசி வீட்டுல இந்த எக்ஸாம் ரிட்டன் வருது, நான் அது எழுதலாமா எழுத வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்ல எழுதுங்கப்பா நீ எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சப்போர்ட் பண்றான். உடனே
உடனே நம்ம ஹீரோவும் பிள்ளையும் மாற்றி மாற்றி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா படிக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படியே எக்ஸாம் டேட்டும் வருது. எக்ஸாமுக்கு காலையில் 10 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. போய் எக்ஸாமில் உட்காந்து படிச்சுட்டு வந்தது தான் எழுதுவார்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இத்தனை நாளாக இவங்க ப்ரிப்பேர் பண்ணதான் எங்கே எப்படியெல்லாம் பிட் அடிச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத ப்ளூ பிரிண்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்பாவும் மகனும். அதே மாதிரி எக்ஸாமில் பிட்டும் வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் சஸ்பென்ஷன் வாங்கின அந்த போலீஸும் வீட்டில் உட்காந்துட்டு இன்னைக்கு பேபி எக்ஸாம் எழுதலாம், நல்லா ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் சித்தப்பா பையன் கிட்ட கேட்க எல்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. உள்ள நம்பாலும் பிட்டை வச்சு எழுத ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் போனதும் அதே மாதிரி செக்கிங் ஸ்குவாடும் இங்கே வருது. இன்னைக்கு எத்தனை பேர் மாட்ட போறாங்களா, வாங்க போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வர கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கிற கிளாஸுக்குள்ள வரோம். நம்ம ஹீரோ கிட்ட செக் பண்ணி பார்க்குறோம், ஒரே ஒரு பிட்டு கூட இல்லை. தலைவன் எல்லாத்தையும் சீக்கிரட்டாக மறைச்சு வச்சு எப்படியோ இந்த டைம் எக்ஸாமை ஃபுல்லாக எழுதி முடிச்சிடறோம். இன்னைக்கு நியூஸில் நம்ம ஹீரோட பேர் வரணுன்றதை பார்க்கறதுக்கோசரம் வில்லனோட சித்தப்பா பையன் 2 பேருமே வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் பல்பு தான் மிச்சம். ஏன்னா இன்னைக்கு யாருமே பிட்டை வச்சு எழுதலை, எல்லாருமே திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளேயிங் ஸ்குவாடா வந்தவங்க நியூஸில் பேட்டியை கொடுத்துட்டு சரி ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே அங்கிருந்து சீனை கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவோட எக்ஸாம் ரிசல்ட் வர டேட்டு. அன்னைக்கு நம்ம ஹீரோக்கு பதற்றமா இருக்குதா இல்லையா தெரியல, அந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பதட்டம். ஏன்னா அன்னைக்கு அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டான். பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிளும் இவர் ரிசல்ட் வந்ததும் உங்களோட இடத்த நீங்க மாத்திர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் எஸ்ஐயும் நம்ம ஹீரோவை உள்ள கூப்பிட்டு ஏதோ சொல்லியிருக்காப்புல நம்ம ஹீரோ அப்படியே வெளியே போறாரு. இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுக்கான லிஸ்ட்டை மட்டும் வெளியே கொண்டு வந்து ஓட்டுறாங்க. அதுல எல்லாரும் ஆவலோட பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட பேர் எத்தனாவது இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல நம்ம ஹீரோட பேர் இல்லை. உடனே வில்ல முகத்துல அப்படியே கொஞ்சம் சுமையில பார்க்கணுமே. நம்ம ஹீரோவும் வெளியே போய் நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோவை கூப்பிட ஒரு கான்ஸ்டபிள் போய் வா பேபி உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோவோட முகத்துல ஒரு சிரிப்பு தெரியுது. உடனே நியூஸ்ல 21 வருஷத்துக்கு மேல ஆனவங்க எல்லாத்தையும் பதவி உயர்வு செய்யறோம், அவங்கள ஏஎஸ்ஐ போஸ்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லனுக்கு தூக்கி வரி தான் போடணும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹீரோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண என்ன போஸ்ட் கிடைச்சிருக்குமோ அந்த போஸ்ட்டுக்கு மேல இருக்க ஒரு போஸ்ட் கிட்டத்தட்ட எஸ்ஐ போஸ்ட்டுக்கும் கீழே. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ ஏஎஸ்ஐ போஸ்ட்டுக்கான யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அப்படியே உள்ள வர இந்த ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கிற அந்த வில்லன் எந்திரிச்சு சல்யூட் அடிக்கணும் சும்மா தாறு மாதிரியா இருக்கும் அந்த சீனு. அப்படியே நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல இருக்க ஸ்டாரை காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், திருப்பி ஒரு நல்ல மூவில உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜீவா, இது உங்கள் சினிவிஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.